ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டைக்கோஸ் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கறிவேப்பிலை, கூடயே நமக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முட்டைக்கோஸ் துண்டுகளை ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டைக்கோஸ் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதத்துக்கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த முட்டைக்கோஸில் இருக்கக்கூடிய தண்ணியே வெளியே வரும். நம்ம இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றி வேக வைக்க தேவையில்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சாவே அதில் இருக்கக்கூடிய தண்ணியிலேயே அந்த முட்டைக்கோஸ் நல்லா வெந்துடும். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல, அதில் இருக்கக்கூடிய தண்ணியே எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு தக்காளி, 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனையெல்லாம் போய் தக்காளியும் நல்லா வெந்து வந்துடும். இந்த தக்காளியெல்லாம் முழுசாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி இது பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை, அதில் இருக்கக்கூடிய தண்ணியிலே நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம மீடியம் ஃப்ளேமில் மட்டும்தான் வச்சு வேக வைக்கணும். அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஃபுட் அண்ட் பாக்ஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.